கடன் பெறுவதிலும் கடனுக்கு வட்டி கட்டுவதிலும் தமிழக அரசு தொடர்ந்து முதலிடத்தை பிடித்துள்ளதாக பாமக நிறுவனர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஒரு ஏக்கரில் நெல் சாகுபடி செய்ய ரூபாய் 30,000 வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசு சார்பில் ஏக்கருக்கு ரூபாய் 6,800 மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஏக்கருக்கு ரூபாய் 40,000 வீதம் பாதிக்கப்பட்ட உழவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசை அதன் சொந்த நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 2022ஆம் ஆண்டு மார்ச் இறுதியில் உத்தரப்பிரதேசத்தை 2வது இடத்திற்கு தள்ளிய தமிழ்நாடு ரூபாய் 6.67 கோடி கடனுடன் முதலிடத்தை பிடித்தது. அம்பேத்கர் என்ற ஒரு பேரறிஞர் இல்லை என்றால் இந்த பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது சாத்தியமில்லை. அதனால் அவரை எந்த வகையிலும் கொச்சப்படுத்த முடியாது, கொச்சப்படுத்தக்கூடாது. கொச்சப்படுத்துபவர்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன்.